அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இது தேர்வுகள்லாம் நடக்கிற நேரம். வகுப்பில் நம்முடைய ஆசிரியர்கள் மிகவும் முனைப்போடு சொல்லிக்கொண்டு பாடங்களையெல்லாம் விளக்குவார்கள். எல்லா மாணவர்களும் வகுப்பில் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக ஆசிரியர் பாடம் நடத்துகிறப்போ மாணவர்கள்லாம் கவனிக்கிற காலம்னு ஒன்று இருந்ததே, அப்படிப்பட்ட காலம். அப்போ வகுப்புக்குள்ளே ஒரே ஒரு மாணவன் மட்டும் எங்கேயோ பார்த்துட்ருக்கிறான். என்னென்னா, ஜன்னல் வழியாக ஒரு எலி ஒன்று உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஜன்னல் கம்பி வழியாக அவர் பாடம் நடத்துகிறத விட இந்த எலி வகுப்பு அறைக்குள்ளே வர்ற காட்சி தான் இந்த பையனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அவன் அதையே பார்த்துட்ருக்கிறான். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இந்த மாணவனை பார்த்து, இவன் எங்கேயோ பார்த்துட்ருக்கிறானே அப்படின்றதுக்காக, நான் சொல்கிறது உன் காதில் நுழையுதா அப்படிங்கிறார். அவன் திடீர்னு இந்த பக்கம் திரும்பி, சார் காதில் நுழையலை சார், ஜன்னலில் நுழையுது சார் அப்படிங்கிறான். இந்த பதில் ஒரு எளிமையான பதில் அப்படின்னு நம்ம விட்டுட முடியாது. ஏன்னா எந்த காரியம் செய்தாலும் நம்முடைய கவனம் அதிலே இருக்க வேண்டும். படிக்கிறதா இருந்தாலும் சரி, தேர்வு எழுதுறதா இருந்தாலும் சரி, டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, சாப்பிட்றதாக இருந்தால் கூட நம்முடைய கவனம் அதிலே இருக்க வேண்டும். சாப்பிட்டுக்கிட்டே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, என்னது இது, ரசம் உப்பும் இல்லை சப்பும் இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சத்தம் போட்டார். அந்த அம்மா அங்கேருந்து வந்து பார்த்துட்டு, தண்ணி மாதிரி இருக்குல்லங்க, நீங்கள் ரசம்னு நினச்சிக்கிட்டு சொம்பில் இருக்க தண்ணியை தான் எடுத்து விட்டுக்கிட்டீங்க. ஏன்னா இந்த கையில் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு செல்லையே பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா தண்ணியை எடுத்து விட்டுக்கிட்டு ரசம் சரியில்லையேன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு இடி இடிச்சிட்டு போனாங்க. கவனம் என்பது தான் வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலேயும் நம்முடைய வெற்றியை தீர்மானிக்கிறது. ஃபோக்கஸ் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் இஸ் எவ்ரிதிங். மகாபாரதம்ன்ற காப்பியம் இருக்குதே, அதில் ஒரு அருமையான இடம். அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் துரோணர்னு ஒருத்தர் பாடம் சொல்லி கொடுக்குறார். பாடம்னா வில்வித்தை, அம்பு எப்படி குறிபார்த்து விடுவது அப்படின்னு. நல்லா கவனிங்க. அது தூரத்தில் ஒரு மரம் இருக்குதே, அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கிளையில் ஒரு குருவி உக்காந்துருக்குது. அதனுடைய வலது காலில் நீங்கள் இப்போ அம்பு விடணும், சரியா அப்படின்னு துரியோதனனை கூப்பிட்டார். அதோ அந்த மரம் தெரியுதா அப்படின்னார். நல்லா தெரியுதுங்க. அந்த மரத்தில் கிளை தெரியுதா, அப்படி வலது பக்கம் அப்படி போகுதே அந்த கிளை தெரியுதா, நல்லா தெரியுது அப்படின்னா. அந்த கிளையில் ஒரு குருவி உக்காந்துருக்குதே, அதனுடைய 2 கால் தெரியுதா, தெரியுதுங்க அப்படின்னா. சரி, அந்த வலது கால் உனக்கு தெரியுதா, நல்லா தெரியுதுங்க. இவர் சொன்னார், நீ வில்ல கீழே வச்சிரு அப்படின்ட்டார். அப்புறம் அர்ஜுனனை கூப்பிட்டார். அந்த மரம் தெரியுதா, அர்ஜுனன் சொன்னான், தெரியல. அந்த மரத்தினுடைய வலது பக்க கிளை தெரிகிறதா, தெரியவில்லை. அந்த கிளையிலே ஒரு குருவி அமர்ந்திருக்கிறதே, 2 கால்கள் தெரிகிறதா, தெரியவில்லை. வேற என்னதான் தெரியுதுன்னார். மரத்தில் அமர்ந்திருக்கிற குருவியின் வலது கால் மட்டும்தான் தெரிகிறது அப்படின்னா நீ அம்பு விடுன்னார். எந்த வகையான காரியம் செய்வதாக இருந்தாலும் அந்த காரியம் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் கூட நம்முடைய கவன சிதறலுக்கு காரணமாகிவிடும். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு. நான் என்னுடைய அனுபவத்தில்னு சொன்னேன். சின்ன வயசில் ஆங்கில பாடம் படிக்கிறப்போ ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு டிக்ஷனரி பார்க்குறதுக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், டிக்ஷனரி பார்க்கணும் அப்படிம்பார். அகராதியில் அந்த சொற்கள் வரிசையாக போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பார்த்தா பொருள் தெரிஞ்சிடும். நான் உடைய டிக்ஷனரி படிக்கிறப்போ டிக்ஷனரி எடுத்தால் எங்கள் அப்பா என்ன தெரியுங்களா சொல்லுவார், எங்கிட்ட அதை கொடு, நான் உனக்கு பார்த்து அர்த்தம் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஏன் நானே பார்த்துக்கிறேனேன்னு. அவர் சொன்ன பதில் இன்னும் ஞாபகம் இருக்குது. நீ டிக்ஷனரியில் ஒரு வார்த்தை பார்க்குறப்போ வரிசையாக அதே மாதிரி அடுத்தடுத்த எழுத்துக்கள் சேர்த்த வார்த்தைகள் வரும். ஒரு வார்த்தை பார்த்துட்டு வச்சிட தோணாது. அடுத்தாப்புல இன்னொரு வார்த்தைன்னு கவனம் அடுத்ததுன்னு போகும். அந்த வார்த்தை சம்பந்தமான இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். அப்புறம் அந்த ஞாபகத்தில் இருந்து இன்னொன்று நினைவுக்கு வரும். இது அப்படியே கவனத்தை இழுத்துக்கிட்டு போகும். உனக்கு என்ன வார்த்தைக்கு பொருள் தெரியணுமோ அதை என்கிட்ட சொல்லு, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிம்பார். ஒரு பொருள் சம்பந்தப்பட்ட, ஒரு செயல் சம்பந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் கூட நம்முடைய கவனத்தில் சிதறாத வண்ணம் நாம் இருக்க வேண்டும். இது பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி. நெப்போலியன் போனபார்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாவீரன் நெப்போலியன். பிரிட்டிஷ் அரசாங்கம் வாட்டர்லூ போரில் அவனை கைது பண்ணிடுச்சு. உலகம் முழுவதும் புகழ்பெற்ற மாவீரன் அவனை அரெஸ்ட் பண்ணி
ஒரு தனி சிறையில் வைக்கிறதுக்காக ஒரு கப்பலில் அவனை வச்சு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அந்த தனி சிறை, அந்த தனி தீவில் இருக்கிற படை தளபதிகள் எல்லாம் நெப்போலியன் வரப்போகிறான் அப்படின்னு ஆவலாக காத்திருக்கிறாங்க. 6 அடி உயரம் கம்பீரமாக நடைபோட்டு வருகிற அந்த மாவீரனை நாமெல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு ஆவலாக காத்திருக்கிறாங்க. பல நாட்கள் பயணம் செய்து வருகிற களைப்பு, அதையும் தாண்டி போரிலே தோற்ற அந்த சலிப்பு, விரக்தி, கடும் போர், இதனுடைய விளைவாக எல்லாம் அவன் அப்படியே தளர்ந்து போயிருக்கிறான். ஏற்கனவே நெப்போலியன் 6 அடி உயரம்லாம் இல்லை, அவன் குள்ளமானவன், ஒரு 5 அடி போல தான் இருப்பான். குள்ளமான நெப்போலியன் அப்படி தளர்ந்து போய் கால்களை அகட்டி அகட்டி நடந்து வருதை பார்த்த உடனே அந்த படை வீரர்களுக்கே இவனை எப்படியாவது கொஞ்சம் தமாஷ் பண்ணணுமே அப்படின்னு கேலி பண்ணணும்னு தோணி போச்சு. பிராங்க் பண்ணுறது அப்படின்னு இப்போ சொல்கிறாங்களே. அன்றைக்கி இரவு ஒரு விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த விருந்தில் இவன் உட்காந்து சாப்பிட்ற நாற்காலிக்கு அடியில் ஒரு டம்மி வெடிகுண்டு. அது வெடிக்கும், ஆனால் எந்த ஆபத்தும் இருக்காது, பட்டால்னு பெருசாக சத்தம் கேட்கும். அதை இவன் சாப்பிட்ற நாற்காலி உட்காந்துருப்பான் இல்லையா, அது கழியில் செட் பண்ணிட்டாங்க. இவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸை கையில் எடுத்து குடிக்க போகிற நேரத்தில் அந்த வெடிகுண்டு டமால்னு வெடிக்குது. இந்த தகவல் தெரியாமல் இருந்த மற்ற படைத்தளபதிகள் கூட அந்த பெரிய சத்தத்தில் பதறிட்டாங்க. ஆனால் நெப்போலியன் கொஞ்சம் கூட கவலையே படலை. ஒரு சொட்டு விடாமல் அந்த ஜூஸை முழுக்க குவளையிலே குடித்து விட்டு குவளையை கீழே வைத்தான். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா உன் சேருக்கடியில் இப்படி ஒரு சத்தம் கேட்குது, நீ குண்டு வெடிக்கிற சத்தத்தில் கொஞ்சம் கூட கவலையே படாமல் ஜூஸ் குடிக்கிறியே. அவர் சொன்னான் பாருங்க, எப்பொழுது அந்த கண்ணாடி டம்ளரை என் கையில் எடுத்தேனோ அந்த வினாடி முதல் ஜூஸ் பருகுவது மட்டும்தான் என்னுடைய உலகமாக இருந்தது. கடைசி சொட்டு தீருகிற வரைக்கும் என் மனதில் வேறு எதை பற்றிய அக்கறையும் இல்லை. இதை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்பதில்தான் என் கவனம் குவிந்திருந்தது அப்படின்னு நெப்போலியன் சொன்னது இன்றைக்கு வாழ்க்கையிலே முயற்சி செய்கிற, படிக்கிற எல்லோருக்குமே தேவையான பாடம். ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி உண்டு, ஒரே நேரத்தில் 4-5 மான்களை துரத்தும் சிங்கம் பட்டினிதான் கிடக்கும் என்று. ஒரே நேரத்தில் 4-5 மான்களை அல்ல, ஒன்றைத்தான் குறிவைப்போம், அதை சென்று அடைவதுதான் நம் நெறி என்று வைப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.